நீ மேல லாஸ்ட் பதித்தல் தவிக்கிறவங்க தான் யாரு இருந்தாலும் வெற்றி. எங்களது இருந்தாலும் சரி. ஆமா உங்களது இருந்தாலும் சரி. ஏதோ மகாராஜா ஜெயிச்சிட்டாரு, அதனால எப்படியும் சிக்கன் பிரியாணி 2 விட்டுட்டு நினைச்சேன். மறுபடியும் ஒரு பந்தியமா? ஆமா ஆமா பந்தியம் சினிமா கூட கிடைக்காதான் இது. தங்கா அடி கொண்டு வாடி கொண்டு வாடி. களி செய்யக்கூடிய களிமண் சட்டி. ஆமா அதே மண்பாண்டம். ஆமா அந்த மண்பாண்டம் எப்படி இருக்கும்? அடுப்புல வச்சா எப்படி இருக்கும்? கறிக்கு போயிருக்கும். கறியேடு இருக்கும். ஆமா அந்த கறியேடு இருத்து மட்டும் கிடையாது. களி செய்யறல்லவா? களி செய்யற நேரத்துல உள்ள என்ன இருக்கும்? அடி பத்து முடிச்சிருக்கும். அடி பத்து முடிச்சிருக்கும். அத சுத்தம் செய்ய வைக்கணும் இவனை. அது சுத்தம் செய்ய வைக்கணும்னா சாதாரணமா கிடையாது. அவர் கூப்பிட்டு சொல்லிக்கிற பாச. டேய் பூமியா. எங்க மகாராஜா எங்க மகாராஜா அப்பப்ப மாடலிங் மாதிரி இப்ப பாத்தா இல்ல உருவத்தை எவ்வளவு மறந்தா உருவத்தை மாட்டுவாங்க. பாத்துட்டு வரையா? ஏழு ரெண்டு பேரும் உருவத்தை மாட்டுவாங்க. யாரும் மாட்டாது. இந்த பந்திக்கு ஜெயிச்சுட்டேன்னா அடுத்து கோபத்தோட வருவாங்க. ஆமா கடைசியில் என்ன பண்ணுவாங்க? ஜெயிச்சா ஆமா அஞ்சு பந்தி வச்சா அப்புறமா வர்றாங்க.
ஆயிரம் பூதகணங்களுக்கு படி செய்யக்கூடிய மண்பாண்டம் அது செய்யுது. ஆ, அது என்ன பண்ணுது இப்போ? மேல கரையில இருக்கா உள்ள அடி பத்து பிடிச்சிருக்கா இத சுத்தம் படுத்தணும். அப்படி சுத்தம் படுத்த வேண்டாம்ன்றா எந்த விதத்தினால சுத்தம் செய்ய முடியாது. சுத்தம் செய்யக்கூடாது. இரு கரைகளும் கண்ணாடி வைத்துக் கொண்டு போட்டு நாவல்லே இன்னைக்கு சுத்தம் செய்யணும். ஆமா, சட்டி உடைய கூடாது. இந்த சுத்தம் செய்யறது பெருசு கிடையாது. இந்த சட்டிப்பு எப்படி இருக்கா இப்படியே இருக்கணும். ஒரு சின்ன விண்ணப்பம் ஆக கூடாது. மண் சட்டி கொண்டாந்து வச்சுட்டு இமாம் பேசிட்டு எங்க மகாராஜா பிளாஸ்டிக் சட்டி எல்லாம் நக்கினவரு. மட்டும் இருக்கிறா பன்னெண்டு சொல்லிட்டு யார் எடுத்து திருடு போவாங்க கட்சி. சட்டியான விண்ணப்பக்கூடாது. உள்ள இருக்கக்கூடிய பத்தி நாங்கள் வந்திருக்கிறோம். ஐயா தொடக்கூடாது. ஆஹா இல்ல, இவங்க கொண்டாந்து வச்சிருக்கிறது என்ன சட்டி? வெறும் மண் சட்டி. மண் சட்டி தானா? நாம என்ன செஞ்சிருந்தோம் முன்ன மடப்பள்ளியில 1000 பூதகணங்களுக்கு அதே சமையல் இவங்க செய்ய செஞ்ச சட்டி. அதே போல 1000 மன்னர்களுக்கு மடப்பள்ளியில பலாயனாக இருந்து எவ்வளவு பெரிய வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சு போராட்டு கழிக்க வேண்டும். ஆமா, உருவம் தெரியக்கூடாது. வரி உருவாகி நம்ம கள்ளப்பெற எடுத்து ஆமா, நம்மளை வெற்றி சமூக முடிக்கணும்னா அன்னைக்கு மலர்களுக்கு அதை செஞ்ச அதை விட இது என்ன பெருசா? பெருசா அப்பா, ஒரே ஒரு நிமிஷம். என்ன பண்ண தெரியுமா? அக்கா. இந்த தினத்திலே சும்மா சாதமா விடக்கூடாது. ஆ. நம்மளுடைய குலதெய்வத்தலம் ஆமா. வேண்டி ஆ. இது மண்பாண்டத்தால் அடக்க செய்யணும். அப்படி ஆகட்டும். எப்படி குலதெய்வத்தலம் வேண்டி ஆ. மண்பாண்டத்தால் அடக்க செய்யலாம். ஆமா. இந்த செட்டியை தொட்டதுன்னா செட்டி ஏதாவது ஒரு விண்ணப்பம் ஆக்கி விடும். அப்ப இவன் அகப்படுவான். குலதெய்வத்தை வந்தவன் நம்ம. ஓ ஓம் சக்தியே போற்றி போற்றி. எங்க அகலமான சக்தியே போற்றி. சத்தியா போட்டோம்னா ஜெட்டியா போட்டோம். அகலமான ஜெட்டியா என்ன பேர் சிட்டி பையன் ஞாபகம் வருது உனக்கு? போட்டு வந்தே இல்லடா. காய வச்சுட்டு வந்த காக்கா கிட்ட தெரியல. தாயே ஓம் சக்தி யார் சக்தி? தாயே நீ மாறி என்ன
தொட்டா அவன் கஷ்டம். கேட்டா நல்லா இருக்குன்னு பாத்துப்போம். எப்படி? மறு என்ன ஐயக்காய மலப்பொழியோ, மலப்பொழியோ. உங்க தங்கச்சிக்கு எக்கா கொப்புள் அதான் மாட்டுக்கு மலை மேல கண்ணா, ஆமா. இந்த பபரு பையனுக்கு எங்க தங்கச்சி கொட்டாய் மேல போயிடுச்சு அவனுக்கு. சரி அப்படி போட்டோம். டேய் டேய் வேமா உனக்கு கெட்டு போல ஏதோ தப்பு தட மாதிரி வந்துட்ட. இப்ப என்ன பண்ண தெரியுமா, நீ எப்பயும் இப்ப லாஸ்ட் பஞ்சத்துல தோறு அடிக்கத்தான் என்ன பண்றா, நான் போட்டு இருக்குது என்ன பாத கொருடு. என்னடா செருப்பு. இத என் காலத்துல தொடக்கூட தைரியம் பிடிச்சிக்கோ. ஆமா. என் பாத கொருடு என்றா என்ன, செருப்பை தொட்டு கும்பிட்டு ஓடி. ஏ ஆரவழி டேய் ஏ ஒருவழி ஏடா வேண்டாம். நான் அப்பயே இந்த சட்டியை பார்த்துட்டு வந்தோம். ஆமா. சொன்னாங்க. தமிழக முடித்து ஓடாண்டு அடியில் வந்து பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் சட்டிக்கு அதானே. அந்த சட்டியை விட அந்த சட்டியை விட அதான் என்ன வயிறு அப்புறம் போகுது. அந்த சட்டியை விட இந்த சட்டி தான் பயன்படுத்த போகுது. இப்ப பாக்குறியா? ஆமா. இந்த சட்டி நம்ம பாரு. பாரு பாரு. எந்த மண்ணு சட்டிகளை கோயில் தெரியுமா? இதெல்லாம் மயிறு கொடுக்க போகுது. அதானே. இது ஒரு மயிறு. இது ஒரு சட்டி. சட்டில மயிறு. சட்டி. இந்த சட்டி வச்சு புடுங்க போறாங்க இவன். அதானே. ஆ? நீங்க தைரியமா நாங்கிறேன். உங்க கதை என் கையில இருக்குது. என்ன நினைச்சுக்குங்க. சட்டி புடிச்சிருக்கு. சட்டி புடிச்சு தூக்குங்க. என்னடா கையில் தொடக்கூடாதுடா. கையில இல்ல. ரெண்டு கண்ணுகளை பின்னாடி வைத்துக் கொண்டு முட்டி போட்டு நாவலை நக்கி எடுக்கிறது. உன்ன நாக்கு பத்தி தெரியல உனக்கு. அவ்வளவு பெரிய நாக்கு. சொர நாக்குன்னு நினைச்சுட்டு சும்மா இருந்துடாத. ஆமா. ஓடி
எப்படி இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரமோ ஆ. இவ்வளவு தூரமோ ஆமா பஞ்சத்துல ஜவித்து விட்டேன்னு சொல்லி கர்வத்தால் ஆடிக்கொண்டிருந்தான் ஆடிக்கொண்டிருந்தான் லாஸ்ட் பஞ்சத்துல ஆ. யாரை இருந்தாலும் சரி ஆ. நீ இருந்தாலும் சரி ஆ. நானே இருந்தாலும் சரி ஆ. யாரு ஜெயிக்கிறாங்களோ ஆ. அவங்களது வெற்றின்னு சொன்னோம் ஆமா. இல்லையா கண்டிப்பா. அவன் தோத்து விட்டான் ஆ. ஒரு காரணம் ஆ. ஆமா இந்த களிமண் சட்டியை ஆ. ஏதோ ஒரு விண்ணப்பல் ஆக கூடாதுன்னு தானே உத்தரவு ஆமா சட்டி உடைந்து விட்டது கண்டிப்பா. இது யாருது வெற்றி நம்மள வெற்றி அப்படியா ஆ. அதனால ஆ. சீக்கிரம் ஓடி ஓடி சென்று ஆ. அந்த பீமனை இழுத்து கொண்டு பாருங்க அது பிறகு நான் பாக்குறேன் ஆகட்டும் அக்கா உங்க இடத்துல என்ன உத்தரவு வேண்டும் அது நான் இல்லை அது நான் இல்லை கர்றாளுக்கு அழுத்தியாளு அதானே எக்கா நான் உங்கள் செங்கமலம் நீயா இதுவரையில யாரு பக்கம் சொல்லிட்டு யார் பக்கம் நின்ற ஜெயிக்கிற பக்கம் இந்த அது ஆத்திருச்சு என்ன தோத்தரிசி ஆத்திருச்சு தங்கா இப்பா, இந்த களிமண்ணை சட்டிய நாவால நெக்கடிக்க வேண்டாம் ஆமா. இது சுத்தப்படுத்த வேண்டாம் ஆ. இந்த களிமண்ணை சட்டி ஏதோ ஒரு விண்ணப்பம் சின்ன ஆகக்கூடாது பின்ன கூட ஆகக்கூடாதுன்னு சொன்னான் அங்க பாருங்களே அக்கா. இப்ப என்ன பண்ண தெரியுமா ஆ. அக்கா, அக்கா. இப்ப என்ன பண்ண தெரியுமா ஆ. இந்த நம்மளோட தோட்டம் பெற்று போன பிறகு ஆமா. என்ன தெரியுமா ஆ. இந்த ஆடையால் அவளோடு அடையாள அவர் பாடி என்ன தெரியுமா ஆ. சரி கல்யாணம் வந்துட்டா வந்துட்டான். ரொம்ப ஆசைப்பட்டு பாத்தியா? இப்ப உனக்கு எனக்கு கல்யாணம் எங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கிற அதுதானே கல்யாணம் பண்ணிக்கிறா ஒரு கேஸ் கட்டணும் கல்யாணம் உடனே பாரு கோமணம் ரெடி ஆகுது அடிக்கக்கூடாது மாப்பிள்ள இல்லையா மாப்பிள்ளை அதான். அக்கா, இது இதுதான் ready. ராமராஜ் காட்டன் எங்க எடுத்துட்டு வந்தது? இது முக்கூர்ல ஏய், பருப்புடா. அருக்கூர்ல பர்கூர்ல எவ்வளவு ரேட் இது எவ்வளவு? ஆ? 89 ரூபாய் எவ்வளோ? 850 ரூபாய்மா 150 ரூபாய். சட்டை மாட்டு ஃபர்ஸ்ட் டான்ஸ் சட்டை மாட்டு ஃபர்ஸ்ட் அக்கா, முதல்ல saving பண்ணணும். saving பண்ணணும். அப்படியா? ஆமா. ஏற்கனவே கல்யாண மாப்பிள்ளை புதுசா இருக்கணும். ஆமா ஆமா ஒரு மயிறு இருக்கக்கூடாது. சேவிங் பண்ணோம் அது குத்தம் சேவிங் பண்ணோம் ஆ. அது புல்லட் ரூட் நிறுவன மாதிரி பிளேட் பூரா உடஞ்சு போச்சு ஏய், என்னது உண்டு? புல்லட் ரூட் பாருங்க மாப்பிள்ளை நான் மாப்பிள்ளை மயிறு பிடிக்கிற மாப்பிள்ளை நக்கிக்க அந்த சட்டை மாட்டிக்கப்பா எவ்வளோ அடி வாங்கினாலும் சூடு சோறு இல்லாத ஒரே ஆண்டி ஒருத்தர் தான் அது தொட்டி பின்னைக்கு மாட்டுறா சீக்கிரம் இதுதான் ஜகன் எங்க அங்க தொடறான் பாரு. ஏன் உப்பு கம்மியாக்குது கல்யாண மாப்பிள்ளைக்கு வேண்ட சட்டுப்பா சட்டு போட்டுட்டு
பேண்ட் மாட்டணுமா ஆக்சுவலி அல்ல ஏய் பேண்ட் துணி எப்படி இருக்குது அக்கா அவனுங்க டெய்லர் அளவு கேட்டு வந்தியா டேய் அகப்பட்ட பேய் நான் சுகப்பட போறியா மாப்பிள்ளைக்கு வந்து ராம்ராஜ் கார்டூன் வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்தீங்க அதுக்கு மேசா தோப்பி வாங்கி கொடுத்தீங்களா தோப்பியா ஹலோ மிஸ்டர் மாப்புள்ளை மாப்புள்ளை இப்ப பத்தியா அப்படியே ஜாக்கி சார் மாதிரி வேற ஐயோ மாமா ஐயோ
கொக்கையில அடித்திருக்கிறோம். ஈர கசந்தையில போட்டு ஆமா. செங்குளவைகளை ஏவி விட்டு அது எப்படி தெரியுமா? அந்தாட்ட வந்துருச்சு. அதுவும் கதண்டு கல் கோட்டை கட்டி ஆமா. கல் கொக்கைக்கெல்லாம் அடித்திருக்கிறோம். அதுல என்ன இருக்குது? கதண்டு, கதண்டு, குளவி, ஆமா. விஷப்பூச்சி, இப்படி அநேக விஷப்பூசல் இருக்குது. இந்த சைடு கட்சிச்சானா இந்த பக்கம் வந்துரும். இந்த சைடு வந்துடும். அதெல்லாம் கைய வச்சு பேசுற. டேய் டேய் அம்மாளுக்கு சொல்லி காட்டுறேன். எந்த கேப்ல எங்க கைக்குறான் பாருங்க. இப்ப நான் கல்ச்சரல் அடிச்சாச்சு. ஆமா. இப்ப நாம யாருக்குமே பயப்படுறதில்ல. கண்டிப்பா. இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து அதன் பிறகு வந்து இவன் செத்தாலும் நாம சாகடிக்க தேவையில்ல. விஷப்பூசி கடிச்சே செத்துரும். கல்லுல உரத்து விடுற அப்புறம் வந்து என்ன கடிக்கும். பீமா சாப்பாட்டு ராமா திருமாந்திர முடிச்சேன்னு புரியுதா? அடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து அதன் பிறகு பார்க்கலாம். இன்னொரு அண்ணன் நமக்கு துதிக்கு சோமசுந்தர கடவுள் நம்மளுக்கு தெய்வம். நம்மளுக்கு அவர்தான் தெய்வம். அவர்தான் தெய்வம். அப்படியா? ஆமா, வணங்கக்கூடிய தெய்வத்தை இவன் வணங்குறான். எச்சரிக்கையா நாம என்ன பண்றோம்? யார் வந்தாலும் சரி அவங்க நம்ம எல்லையில கால் வச்சுட்டு அந்த போக கூடாது. அதனால முக்கன் தேங்காயிலே மந்திரம் உபதேசம் செய்து ரெடியா வச்சுருக்க. இது வரல யாருக்குமே நாம பயப்படுறது கிடையாது. ஆமா, நம்ம ஒரே ஒண்ணு யாருக்கு மட்டும் பயப்பட தெரியுமா? காட்டுல எத்தனை விலங்குகள் இருக்குது, எத்தனை ஜீவம் இருக்குது, அது பயப்பட மாட்டோம். இந்த யானை இருக்குது பாரு, அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் அஞ்சம். அது அப்ப தடுமாறி ஏதாவது சூழ்ச்சினால வந்தாலும் வரலாம். அது வருவதுக்கு முன்னவே மந்திரத்தினாலே முக்கண்ணு தேங்காயை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா வர்ற தலைமையில போட்டது உண்டான மண்டவோட செதறி ஓடிவிடும். ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு கருமாந்து முடிச்சு கரிச்சட்டி மாதிரி வந்து மாட்டிக்கின்னு இப்ப ஆணுமாலெல்லாம் பட்டாசு போடுறீங்க. போடுங்க பாப்போம். பாப்பா தொப்பில் மூடு.